வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of x equal to 4x² minus 3x plus 2x அடுக்கு 3 plus 5 மற்றும் Q of x equal to x² plus 2x plus 4 எனில் P of x minus Q of x ஐ காண்க. ரெண்டு பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா? P of xல இருந்து Q of x நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். எழுதுவோமா? இந்த இடத்துல பாருங்க. P of x minus Q of x equal to முதல்ல P of x எழுதுங்க. 4x² minus 3x plus 2x அடுக்கு 3 plus 5 மைனஸ் பண்ணணும். எதை? Q of x. அப்போ மைனஸ் போட்டு பிராக்கெட் இது பண்ணிடுங்க. Q of x என்ன இருக்கு பாருங்க. x² plus 2x plus 4 ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 முடிஞ்சுதா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த 4x² மைனஸ் 3x ப்ளஸ் 2x அடுக்கு 3 ப்ளஸ் 5 எந்த மாற்றமும் இல்லை. இந்த மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். மைனஸ் உள்ளே பெருங்க. மைனஸ் x². இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ். மைனஸ் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 2x. அதுக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ் 4. சரியா? இப்போ இதை நம்ம சுருக்கிட்டா போதும். இப்போ பாருங்க எக்ஸின் அடுக்கு 3 ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. அது அப்படியே தான் வரும். எந்த மாற்றமும் கிடையாது. 2 எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கடுத்து பாருங்க x² உறுப்பு. இங்கே ஒரு x² உறுப்பு இருக்குது. இங்கே ஒரு x² உறுப்பு இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஒரே மாதிரியான உறுப்புகள். இதனுடைய கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கிட்டா போதும். இங்கே x² கெழு 4. இங்கே x² கெழு -1. அப்போ 4ல் 1 கழிச்சா 3. என்ன 3? ப்ளஸ் 3. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் 3 x² அப்படியே வந்துடும். சரியா? அதுக்கடுத்து எக்ஸ் பாருங்க. எக்ஸோட கெழு இங்கே -3. இங்கே எக்ஸோட கெழு -2. அப்போ -3 -2 ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 5. என்ன 5? -5. அப்போ இங்கே என்ன போடணும்? -5. இந்த எக்ஸ் அப்படியே தான் வரும். அந்த மாறி இருக்கு இல்லையா? அது மாறவே மாறாது. சரியா? இங்கே பாருங்க 5 இருக்கு. மாறிலி உறுப்பு பாருங்க. இங்கே 5 -4. 5ல் 4 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு மேலே ப்ளஸ் இருக்குது. அதனால ப்ளஸ் 1. இதான் என்னது? இரண்டையும் கழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.